அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கும்படி எங்களுக்கு நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளையும் நன்மைகளையும் தாரு, சமாதானத்தினால் நிரப்பு. இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்குகிறவராய் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிற இந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். உட்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தேவ சமூகத்திலே நாம் நிற்பது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் புதிதாய் ஆண்டவர் நமக்கு தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அருமையானவர்களே, இந்த மாதத்திலே நாம் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் படகிலே பயணம் போகிறார்கள். 3 மணி இரவு, விடிகாலை 3 மணி, 3லிருந்து 6 மணி வரைக்கும் இல்லை, வேதம் சொல்லுகிறது 4ஆம் ஜாமத்திலே என்று சொல்லுகிறது. அவர்கள் அந்த கடலின் நடு பகுதியிலே இருக்கிறார்கள். காற்று பலமாய் வீசிக்கொண்டிருக்கிறது. அவர்களால் தண்டு வலிக்க முடியவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி அவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய தியாலஜியன்ஸ், அதாவது இறையியலாளர்கள் இந்த வசனத்தை நம்புறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு நடுக்கடல்லாம் வரல, அவர் கரை ஓரமாக தான் நடந்து வந்தாரு. கடல் கொந்தளித்து கொண்டிருந்ததுனால சீடர்கள் படகுல இருந்து பார்க்கும்போது அவர் கடலின் மேல் நடப்பது போல தோன்றினது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, அவர்கள் நடுக்கடலிலே இருந்தார்கள், அந்த இடத்திற்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார். ஆனா இவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, அவரை ஆவேசம் என்று நினைத்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் பயந்து அலறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நேரம் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார் 27வது வசனத்துல, உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இதை கேட்ட உடனே பேதுருக்கு ஒரு ஆசை. ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இயேசு அவனை பார்த்து வா என்றார். அருமையானவர்களே, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இயேசு வா என்று சொன்ன உடனே இந்த பேதுரு இறங்கி நடந்தார், தண்ணீர்ல நடந்தார். அவர் இறங்க போனார்னெல்லாம் இல்லை, இறங்கி நடந்தார். இயேசுவினிடத்துல போகிற நேரத்தில் வேதம் சொல்லுது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சம்பவம் நாம் பார்க்கிறோம். இயேசு அவனை வா என்று அழைத்தார். அவனும் இறங்கி கடலிலே நடந்தான். ஆனால் அந்த 30வது வசனம் சொல்லும் போது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் என்று சொல்லுகிறது. இப்போ இந்த சூழ்நிலை ஏன் அவனுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அதற்கான பதிலையும் சொல்லுகிறார். 31வது வசனத்தில் சொல்றார், உடனே இயேசு கையை நீட்டி
அவனை பிடித்து அவனை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ அவனுடைய வீழ்ச்சிக்கு, அவன் மூழ்கி போகிறதற்கு, பயப்படுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னை வா என்று அழைத்த அந்த ஆண்டவரை சந்தேகப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றார், ஏன் சந்தேகப்பட்டாய்? கடந்த 1ஆம் தேதி இதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இந்த பேதுருடைய வாழ்க்கையில 3 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, அழைத்தவரை அவன் மறந்து போனான். 2வது, அழைத்தவருடைய வார்த்தையை அவன் நம்பாமல் போனான். 3வது, அழைத்தவரை நோக்கி பார்க்க தவறி போனான். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி. இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன்னை அழைத்தவரை நீ ஒரு நாளும் அவமதிக்காத, மறந்துடாத. அவரை நம்பு, அவர் உன்னை நிச்சயமாய் நடத்துவார். அது மட்டுமல்ல, அழைத்தவருடைய வார்த்தையை நம்பு, அதை நீ நம்பாமல் போகாதே. 3வது, உன்னுடைய ஓட்டத்தில், உன்னுடைய வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தில் உன்னுடைய நோக்கம், உன்னுடைய பார்வை எல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஒரு முதல் காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பேதுரு என்ன செய்தானாம்? தன்னை அழைத்தவரை அவன் நம்பவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நம்ம நம்புறோம். எப்படி நம்புறோம் தெரியுமா? இயேசுவையும் நம்புகிறோம் இல்லையா? இயேசுவையும் நம்புகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையா நீ இங்கிலீஷில் பேசின்னு இருக்கிற, நாங்களாம் தமிழ் ஆளுங்க, தமிழில் தான் எங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கேன். என்ன என்ன சொன்னேன்? இயேசுவையும் நம்புகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனையும் நம்புறேன், இயேசுவையும் நம்புறேன், மாரியம்மாவையும் நம்புறேன், மேரி அம்மாவையும் நம்புறேன். எல்லாம் ஒன்று தாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, எல்லாம் ஒன்று தான்யா, எல்லாம் ஒன்று தான். இதில் என்ன அவரு என்ன பெருசு, இவரு என்ன சின்னது? இயேசுவும் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னீங்கன்னா பரிதாபம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பேதுருவை பிடிச்சு கையை பிடிச்சு தூக்கி சொல்றாரு, ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் சந்தேகப்படாமல் நம்பத்தக்கவர் ஒருவர் உண்டு என்றால் அது நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற பாதிப்பு, இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல, சந்தேகம் நமக்கு கொண்டு வருகிற பாதிப்பு என்ன? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது, நாம் எப்படி கேட்க வேண்டுமா? சந்தேகம் இல்லாமல் கேட்கணும், ஆண்டவரிடத்தில் கேட்கணும். கேட்டால் அதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கேட்கிறதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இதை சொல்லிட்டு அடுத்தது இந்த யாக்கோபு சொல்றாரு, ஆனாலும். இந்த வேதத்தை வாசிக்கும் போது எங்கெல்லாம் ஆனாலும் அப்படின்னு வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா வாசிக்கணும், ஆழ்ந்து வாசிக்கணும். ஏன் ஆனாலும் அப்படின்னு போட்டிருக்குதுன்னா, எல்லாவற்றையும் அவர் தருவார், கேட்கிறவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். அப்போ இந்த இடத்துல யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, அந்த மனுஷன் கேட்கிறவன் எப்படி கேட்கணும்? கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம கேட்கணும். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் கேட்பவைகளை பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற அந்த நம்பிக்கையோட நீங்களும் நானும் தேவனிடத்துல வரணும்.
காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாரு, கேளுங்கள், நான் உங்களுக்கு அவர் உங்களுக்கு செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ வாக்கு பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர். அதை நீங்களும் நானும் முழுமையாக நம்பி ஆண்டவரிடத்தில் வரணும். பைபிள் சொல்லுது. இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால், இந்த சந்தேகத்தோட கேட்கிற மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்பட்டு படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நல்லா கவனிங்க. அப்போ சந்தேகத்தோட ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வருவானால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? காற்றினால் அடிபடுகிற அலைகளை போல. கடல்ல அலை உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் சயின்டிஃபிக்கான ஒரு காரியமும் கிடையாது. காற்று அடிக்கிறதுனால அந்த அலைகள் உருவாகிறது. அப்போ அந்த அலை காற்றுக்கு ஏற்றபடி அது அடிக்கும். அந்த காற்றின் வேகத்தை பொறுத்து அலைகளுடைய வேகம் மாறும். அப்போ புயல் நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவிப்பு சொல்லுவாங்க, கடலுக்கு போகாதீங்க, மீன் பிடிக்க போகாதீங்க, அலைகள் பயங்கரமா இருக்கும். காரணம் என்ன? காற்று வேகமா இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் சந்தேகத்தோட கடவுளிடத்துல வருவானால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? அலைசடிப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. எந்த இடத்திலும் நிலை இல்லாம நிற்கிறது. அதே போல அடுத்த வார்த்தை சொல்லுது 8வது வசனத்துல, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலையற்றவனாய் இருக்கிறான். சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு வழிகளிலே நடக்கிறவர்கள், இருமனம் உள்ளவர்கள். ஒன்று ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு நம்பணும். ஆனா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஆண்டவரையும் நம்புவாங்க, உலகத்தையும் நம்புவாங்க. கர்த்தரே நல்லவர் என்றும் சொல்லுவாங்க, மனுஷனையும் நல்லவன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலரை பார்த்து இருப்பீர்கள், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, உங்க தயவுனால ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, உங்க தயவுனால நல்லா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டவருக்கு தர வேண்டிய அந்த கனத்தை நாம் என்ன செய்கிறோம்? மனுஷனுக்கு கொடுக்கிறோம். நீங்க உங்க தயவு, உங்க உதவி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு இறங்காமல் ஒரு நாள் நமக்கு ஒரு உதவி இந்த உலகத்தில் கிடையாது. இன்னைக்கு பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம சொந்தக்காரங்களை பெருசாக நினைக்கிறோம், நம்ம நண்பர்களை பெரிதாய் நினைக்கிறோம். இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைத்து நம்பி வாழ்கிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேணும். அப்போ என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயின் சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊருக்கு போகிறார். சொந்த ஊருக்கு போறார். அங்கே போனால் அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? இவர் மேலே விசுவாசம் வைக்கவில்லை. வாசி பாருங்க 58வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவர்கள் இயேசுவை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? சாதாரண ஒரு மனுஷனா பார்த்தாங்க. அவர் மேல அவங்க நம்பிக்கை வைக்க முடியல. நம்ம ஊர் பையன்யா, நம்ம ஆளு, இங்க தான் வளர்ந்தான், இங்க தான் அந்த அவங்க அப்பா தெரியும்ல உனக்கு, அவரு தச்சன். அவங்க அம்மா தெரியும்ல, அந்த அம்மா மேரி அம்மா, அவங்கள தெரியுமா? அவங்க பிள்ளை தான். இவருடைய சகோதரரும் சகோதரிகள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. இவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் என்னமோ தெரியலையா, இப்போ புதுசாக வந்திருக்கிறான், என்னமோ வல்லமையாக பேசுகிறான், அற்புதம்லாம் செய்கிறான்னு சொல்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தை வாசி பாருங்க, அந்த 57வது வசனத்தில் வாசிங்க. 56, 55, 56, 57. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. என்ன அடைந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ப வேண்டியவங்க நம்பாம போயிட்டாங்க.
ஆண்டவர் அதை பார்த்துட்டு சொல்றாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்போ இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரை சந்தேகப்படுகிறோம், அழைத்தவரை சந்தேகப்படுகிறோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அலைசடிப்படுகிறோம். காற்று அடிக்கிற பக்கம்லாம் தண்ணீர் ஓடுறது போல நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நிற்கிறோமா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை நான் நம்புவேன். ரெண்டாவது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, சந்தேகம் இல்லையா? சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற ரெண்டாவது ஒரு காரியம் என்ன? மத்தேயின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19-20 வசனம். இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், இங்கே ஒரு பிள்ளையை கொண்டு வராங்க, ஒரு அப்பா கொண்டு வரார். அந்த பிள்ளைக்கு பிசாசு பிடித்து இருக்கிறது, அது வியாதியாக இருக்கிறது, சந்திர ரோகியானவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிள்ளைய ஆண்டவர் என்ன பண்ணாராம், அந்த தகப்பன் என்ன பண்ணுறான், அந்த பிள்ளையினுடைய அப்பாவின் இடத்துல கொண்டு வர்றாங்க, சீஷர்களிடத்தில் கொண்டு வர்றாங்க. சீஷர்களிடத்தில் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்போ அந்த அப்பா அந்த பிள்ளையை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார். இயேசு அற்புதமாய் சுகம் கொடுத்தார், எல்லாம் முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் பார்த்த சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை பார்த்து கேட்குறாங்க, எங்களாலே ஏன் கூடாமற் போயிற்று? நீங்க துரத்திட்டீங்களே, எங்களால் ஏன் முடியலை? அப்போ ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் அவிசுவாசத்தினாலே. எனக்கு அருமையான தேவஜனமே, அற்புதங்கள் தடைபட்டு போகிறதற்கு காரணம் என்ன? நான் ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கலை. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவிசுவாசமாய் இருந்ததுனால இந்த பிசாசை உங்களால துரத்த முடியல. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதம் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த சீஷர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்களுக்கும் ஆண்டவர் வல்லமையை கொடுத்தார். மத்தேயின் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே அவர்களை ஆண்டவர் அபிஷேகித்து அனுப்புகிறார். வாசிக்க பார்க்கலாம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிகள். முதல்ல ஆண்டவர் தர்ற வல்லமை என்ன தெரியுமா? பிரசங்கம் பண்ணுங்க. அடுத்தது சொல்லுகிறது, வியாதி உள்ளவர்களை அப்ப வியாதியை குணமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள். நெடுநாள் வியாதியோட இருக்கிறான் குஷ்டரோகி, அவனையும் சுத்தமாக்குங்க. மரித்தோரை எழுப்புங்கள். மரித்தோரை இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான வேலை அதான், மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவர் சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்து அனுப்புறார். பிரசங்கம் பண்ணுங்க, வியாதியை குணமாக்குங்க, நெடுநாள் வியாதியை குணமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க. அடுத்தது சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? இலவசமாய் பெற்றீர்கள், மரித்தோரை எழுப்புங்க. அப்புறம் இலவசமாய் பெற்றீர்கள், அதிகாரம் பெற்றவர்கள் தான். அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? அதிகாரம் இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு. பிசாசை துரத்துறதுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்து வச்சிருந்தார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. தாங்கள் பெற்ற அதிகாரத்தை அவர்கள் சந்தேகப்பட்டு பயன்படுத்தினதுனால பிசாசை அவர்களால் துரத்த முடியல. இன்னும் சொல்ல போனா, இந்த வகையான பிசாசுகளை எங்களால் துரத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலை அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. இப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட அப்படித்தான் இருக்கிறோம். தலைவலியா தைரியமா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே தலைவலியை சுகமாக்கும், கால்வலியை சுகமாக்கும்,
கேன்சர் பேஷண்ட் வந்தால் என்ன பண்ணுறோம்? உங்கள் சித்தம் ஆகட்டும் ஆண்டவரே, நீங்கள் நினைச்சா சுகம் கிடைக்கும் ஆண்டவரே, நீர் நினைத்தால் அற்புதம் நடக்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. அப்போ அந்த டோனே மாறிடும். ஏன் தெரியுமா? உள்ள ஒரு பயம், நம்ம ஜெபம் பண்ணி நடக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப சீரியஸாக யாராவது இருந்தாங்கன்னா அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. நம்ம ஆளுங்க இந்த சொல்லுவாங்கல்ல, வரும். அதே மாதிரி தான் ஆண்டவரே சுகம் தாரும், கூடவே சொல்லுவான் உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்குறேன், முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதை இல்லையா? ஸ்மித் விகில்ஸ்வர்த் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், வல்லமையான ஒரு ஊழியக்காரன். அவருடைய ஊழியத்தில் ஏறக்குறைய 12 பேரை உயிரோட எழுப்பி இருக்கிறார். அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, அவர் எப்பவுமே வேதத்தை வாசிட்டே இருப்பாராம். எப்பவுமே. உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, என்னமோ சொல்றாரு அவரு. எப்போ என்ன பண்ணுவாங்க? பைபிள் படிப்பார். அவர் ஒரு பிளம்பர். என்ன வேலை? பிளம்பர் வேலை. பிளம்பர் வேலைன்னா நம்ம ஊரில் என்ன படிச்சிருப்பாங்க? என்னவா படிச்சிருப்பாங்க? மிஞ்சி போனால் 10வது படிச்சிருப்பான், அதுலேயே ஃபெயில் ஆகிருக்கும். ஐடிஐயில் போய் ஆமாம் கற்றுக்கிட்டு வந்து பிளம்பர் வேலை பார்ப்பாங்கல்ல, அப்படி தானே? ஏதோ ஒன்று. அந்த மாதிரி சாதாரண ஒரு மனிதன், அவரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு நாள் பாருங்க, அவர் வேலையை முடிச்சுட்டு வராரு, ஒருத்தர் பெரிய கட்டியோட பக்கத்தில் நிற்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஊழியத்துக்கெல்லாம் போகிறல்ல, எனக்காக ஒரு ஜெபம். எனக்கு இது கேன்சர், ஜெபம், கட்டி பெருசாகிட்டே இருக்கு. இந்த மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு ஓங்கி ஒரு குத்து விட்டாரான். எங்க? அந்த கட்டியில். இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ அப்படின்னு ஒரு குத்து விட்டாராம். சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. அந்த ஆள் ஏற்கனவே சிக்காகி ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, அவரை போய் இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா, அந்த கட்டி ஒரு குத்துல அந்த உள்ள இருந்து சீழும் ரத்தமும் அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. இவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை சுகமாக்கிட்டார் போனார். எல்லாரும் வேடிக்கையாக சிரிக்கிறாங்க, இந்த மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல அப்படின்னா. நடந்தது என்ன தெரியுங்களா? அடுத்த நாள் அந்த மனுஷன் வர்றான், அந்த கட்டி இருந்த இடமே தெரியல, பரிபூர்ண சுகம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்புறாரு. அவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நான் சந்தேகப்பட்டதில்லை, என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சாக கிடக்கிறார், டிபி வியாதி வந்து சாக கிடக்கிறாராம். இவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, ஐயா சீக்கிரம் வாங்க, அதால் சாகிறதுக்குள்ள ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. இவர் என்ன பண்ணாரா, தன்னோடு கூட ஜபத்தில் கலந்து கொள்கிற மக்களை ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு போனார். போயிட்டு அந்த செத்து கொண்டிருக்கிற மனிதனை சுற்றி நின்று ஜெபம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க போதும், ஆண்டவர் அற்புதம் செய்வார்னார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த செத்து கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. அந்த மனுஷன் இந்த ஜபத்தை முடிக்கும் போது படுத்து கிடந்தவன் எழுந்துச்சு உட்கார்ந்துட்டான். சில நாட்களுக்குள்ளாக பூரண சுகம் பெற்று விட்டான். ஏன் சொல்றேன் அப்படி தெரியுமா? அவிசுவாசத்தினாலே நமக்கு நடக்கிற 2வது தீங்கு என்ன தெரியுமா? நமக்கென்று கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நாம் இழந்து போய் ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் இழந்து போகிறோம். எனக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் எந்த வரமும் கொடுக்கல அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு எந்த தாளந்தும் கொடுக்கலன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சந்தேகப்பட்டு புதைத்து வைக்கிறீங்க. ஒரு தாளந்து வாங்கினவன் அந்த எஜமானன் சொல்றான், நீ இதை காசுக்காரரிடத்தில் கொடுத்திருந்தா நான் வந்து வட்டியோட வாங்கியிருப்பேன்லப்பா, நீ புதைச்சு வச்சுட்டிய. ஏன் அதை செஞ்சா தெரியுமா? அவன் சொல்றான், நீர் கொடூரமான மனிதன், விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமான மனிதன் என்று நான் அறிந்து
நான் அதை புதைத்து வைத்தேன். அப்போ என்ன அர்த்தம்? என்னால் சம்பாதிக்க முடியாது, ஒருவேளை இருக்கிறத இழந்து போயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி அவன் ஒழிச்சு வச்சான். அவனுடைய விளைவு என்ன தெரியுமா? தூக்கி புறம்பான இருளில போடுங்கள் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு? உனக்கு நான் கொடுத்திருக்கிற வரங்களையும் வல்லமைகளையும் நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். சந்தேகப்படாதீங்க. உன்னை அழைத்தவரை ஒரு நாள் சந்தேகப்படாதே, அவருடைய வல்லமையை சந்தேகப்படாதே. சந்தேகப்பட்டால் அற்புதங்களை நாம் இழந்து போவோம். மத்தேயின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாருல, இந்த பிசாசை உங்களால துரத்த முடியல, காரணம் உங்களுடைய அவிசுவாசம் என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று. நல்ல கவனிங்க, இயேசு சும்மா சொன்னாலே மாறாது. ஆனா இங்க என்ன சொல்ற தெரியுமா? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடி சொல்லுங்க, உன்னால முடியாதது ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுங்களேன், பொறாமையா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. உன்னால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. காரணம் என்னது? அதுக்கு அடிப்படை என்ன தேவை தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், கடுகு விதை அளவு விசுவாசம். ஆண்டவரே நீர் செய்வீர், உம்மால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை, நீர் எல்லாவற்றையும் செய்யணும். அப்போ முதல்ல சந்தேகம் என்னை அலசடிப்பட வைக்கிறது, ரெண்டாவது சந்தேகம் என் அற்புதத்தை தடை செய்கிறது, மூன்றாவது சந்தேகம் என்ன பண்ணு தெரியுமா? ஆண்டவரையே குறை சொல்ல வைக்கும். சந்தேகம் என்ன பண்ணும்? ஆண்டவரையே குறை சொல்ல வைக்கும். வாசி பாருங்க, யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றாள். அருமையானவர்களே, இந்த பகுதியில் நாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இயேசுக்கு சொல்லி அனுப்புனாங்க, அவர் 4 நாள் பொறுத்து வந்தார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கல்லறையின் இடத்துல போய் நின்று கொண்டு இயேசு சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கள்ன்றார். அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை விசுவாசிக்கிறவன். அந்த இடத்துல 25வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தாம் செய்ய போகிற ஒரு அற்புதத்தை ஏற்கனவே மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அம்மா மரித்தாலும் பிழைப்பான், நீ அதை பத்தி ஒன்னும் யோசிக்காத, நீ விசுவாசித்தால். இப்ப இவ்வளவும் கேட்ட இந்த அம்மா அந்த கல்லறையில போய் நின்றுக்கிட்டு கல்லை புரட்டி போடுங்கள்னு இயேசு சொன்ன உடனே உண்மையிலேயே விசுவாசத்துல அந்த அம்மா ஊறி இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? சீக்கிரமா எடுத்து போடுங்கப்பா, அவர் அற்புதம் செய்ய போறார் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா இந்த அம்மா என்ன நினைக்குது தெரியுமா? இவருக்கு ஒன்றும் தெரியாது, 4 நாள் ஆச்சு, அது நாரும். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம இந்த சின்ன கொசு மூளையை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அவர் என்ன சொன்னாலும் செய்வாங்க. அல்லேலூயா. அவரை குறை சொல்ல மாட்டாங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அதுதான். மரியாள் வேலைக்காரர்களை அழைத்து அவங்கள பார்த்து சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீ ஒன்றும் பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லுகிறதை நம்பிக்கையோடு செய்தாலே நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய சந்தேகம் என்ன பண்ணுது தெரியுமா? அவர் சொல்லுவாருங்க, பைபிள் 1000 சொல்லும், அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ல வைக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நீர் சொல்லுகிறதுபடி உம்மை முழுமையாய் நம்பி செயல்படுவேன் அப்பா. அல்லேலூயா.
இவ ஆண்டவர் ஏற்கனவே அந்த அந்த அம்மாவுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்ற பதில் எழுதி 40வது வசனத்தில் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு. அவ ஆண்டவர் சொன்னதை இங்க திரும்ப சொல்றாரு, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ என்னுடைய மகிமையை எப்போ காண்பாய்? விசுவாசித்தால் காண்பாய். அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய மகிமையை பார்க்கணும், உங்களுடைய வல்லமையை பார்க்கணும், நீர் யார் என்பதை நான் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, அவருடைய வல்லமையை நம்ம பார்த்துட்டோன்னா அதன் பிறகு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை பார்க்கிற வரைக்கும் தான், அவருடைய மகிமையை பார்க்கிற வரைக்கும் தான் பிரச்சனையே. இன்னைக்கு ஆண்டவரை உங்களுடைய மகிமையை நான் பார்க்கட்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய வல்லமையை நம்ம சந்திச்சிட்டோன்னா அதன் பிறகு எந்த சூழ்நிலையும் கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தின் கடைசி 4 வசனங்களில் சொல்லும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு 36வது வசனத்தில் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். என்ன போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன். எப்பொழுது? என்னிலே அன்பு கூறுகிற ஆண்டவராலே. அடுத்த 2 வசனத்தில் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமையை சந்திச்சிட்டார். தமஸ்குவுக்கு போகிற அந்த வழியில ஆண்டவர் அவரை தொட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் விழுந்தான், பார்வை இழந்து போனா. ஆண்டவரே நீர் யார் என்று ஆண்டவரை நோக்கி பேச ஆரம்பித்தான். ஆண்டவர் அவன் கூட தைரியம் முகமுகமாய் பேசினார். அவருடைய வல்லமையை பார்க்கிறார். அவர் யார் என்பதை அறிந்து கொண்டான். இப்போ சொல்றாரு, ஒரு சூழ்நிலை என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிவதற்கு எவ்வளோ காரணங்களை நம்ம சொல்றோம் தெரியுமா? என்னை இன்னாரு குறை சொல்லிட்டாங்க, ஆகவே அந்த கோயிலுக்கு நான் வரமாட்டேன். என்னை இன்னார் இப்படி சொல்லிட்டாங்க, ஆகவே நான் அங்கே வரமாட்டேன். நான் கேட்டதை ஆண்டவர் தரல, ஆகவே பைபிள் படிக்க மாட்டேன். எனக்கு இது நடக்கல, ஆகவே நான் கோயிலுக்கு வரமாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். எவ்வளவு காரணம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அவன் படாத பாடு ஒன்றுமே கிடையாது. வாரினால் அடிபட்டு படுகிறார், சவுக்கினால் அடிபடுகிறார், வனாந்தரத்தில் சோதனை மோசம் வருது, கடலில் மோசம் வருது, இல்லை சகோதரர்களால் மோசம் வருகிறது. எல்லா பக்கமும் அடிபட்டு 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 வந்தாலும் ரோமருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. செத்தாலும் அவருக்காக நான் சாவேனே தவிர அவருடைய அன்பை விட்டு ஒருத்தரால் என்னை பிரிக்க முடியாது, ஒரு சூழ்நிலையால் என்னை பிரிக்க முடியாது. காரணம் தெரியுமா? அவர் மேலே வைத்த நம்பிக்கை. எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை நமக்கு குறையுமானால் மார்த்தால போல அவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே இது இல்லை, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, இது இப்படி மாற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்களாகிடும். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொல்கிறார் பேதுருவை பார்த்து, பேதுருவே அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய்? இப்போ 3 காரியத்தை பார்த்தோம். முதல்ல சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் அலசடியை கொண்டு வரும். 2வது பார்த்தோம், சந்தேகம் நம்முடைய அற்புதங்களை தடை செய்து விடும். 3வது பார்த்தோம், சந்தேகம் நம்முடைய வாழ்வில் கர்த்தரை ஆண்டவரை குறை சொல்ல வைக்கும். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா.
இப்போதான் பவுல் அப்போஸ்தலன் உங்களுக்கு எனக்கும் ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அப்ப அவரை நான் சந்தேகப்பட மாட்டேன், எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். இதுதான் பவுல் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம். எனக்கு நீங்கள் நான் ஆண்டவரை அறிந்தவர்களாய் கர்த்தரை நம்பினவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பவுல் சொல்றாரு அந்த 11வது வசனத்துல, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன், அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. யார் அவரு? அப்போஸ்தலனும் உபதேசியும் போதகனுமாய் இருக்கிறவரை பைபிள் சொல்லுது, அதை செஞ்சதுனால நான் இந்த வேதனைகளை அனுபவிக்கிறேன், இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஏன் இந்த பாடு? ஒழுங்காக தானே பைபிள் படிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த தீங்கு செஞ்சார்? இதை நம்ம ஒன்றும் இல்லாமல் அறக்குறையாக இருக்கும்போதே இவ்வளோ கேள்வி கேட்குறோமே. பவுல் அப்போஸ்தலன் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு விசுவாசி. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து என்னை பிரசங்கியாக, என்னை அப்போஸ்தலனாக, என்னை போதகனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதன் நிமித்தம் நான் என்ன பண்ணுகிறேன்? பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் அவைகளை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். என்ன சொல்றதுக்கு? நான் கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, அங்கே ஒருத்தர் கேட்பாங்க, என்னங்க நீங்கள் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்குதாமே, நீங்கள் ஏன் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க கேட்டாங்கன்னா உடனே அவன் என்ன சொல்லுவான்? அதாங்க எனக்கும் தெரில. அவள் என்ன நடக்குது அப்படின்னா, பாடு வந்தாலே நம்ம என்னமோ ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, பாடுகளின் வழியாகத்தான் நீங்களும் நானும் பரலோகம் போகணும். அல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் எங்கே போக முடியாது. ஆமாம், பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்கு தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கணும்னு நினச்சாலே என்ன உண்டு? நாயா முதல் வாரமும் அதுவுமா ஏதோ ஆசீர்வாதமாக சொல்லுவேன்னு வந்தா இப்படி பயமுறுத்தி அனுப்புறியன்றீங்களா? பைபிள் சொல்லுது, விசுவாசி, நம்பு. பவுல் அப்போஸ்தலனுக்கு இவ்வளவு போராட்டங்களின் நடுவிலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் அறிவேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும் அவர் யாருன்னு. நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. என் பிரச்சனையை பற்றி எனக்கு தெரியும், என் போராட்டங்களை பற்றி எனக்கு தெரியும், ஆண்டவர் யார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்கிறவங்க தான் வெற்றி உள்ளவர்களாய் வாழ முடியும். பவுல் சொல்கிறான், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது, என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் விட்டுற மாட்டார். அவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவர். அல்லேலூயா. பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா பவுலுக்கு பலவீனத்தின் மேலே பலவீனம் இருந்துச்சு, போராட்டங்களுக்கு மேலே போராட்டம் இருந்துச்சு. ஆனால் வேதத்தை வாசிக்கும்போது அவருடைய வசனம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை தேர்ச்சி கொண்டிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருக்கு ஒரு அழைப்பு வந்துச்சான். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு பையனுக்கு 25வது பிறந்தநாள் கொண்டாட போகிறையா, நீங்கள் வந்து என் பிள்ளைய வாழ்த்திட்டு போனோன்னாங்க. இவருக்கு அந்த குடும்பத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. திடீர்னு அவங்க சொல்கிறாங்க, சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு.
இவர் போய் உட்கார்ந்து அந்த குடும்பத்துக்கு நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களுடைய வார்த்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறாரு. எந்த வார்த்தையுமே வரல. கடைசியா இவர் புறப்படுகிற நேரம் இவருக்கு ஞாபகம் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வந்தது. அதை அப்படியே மனசுக்குள்ள பதித்து கொண்டார். இந்த வசனத்தை வச்சு அந்த வீட்டில் பேசிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டார். அந்த ஜப கூட்டம் ஆரம்பித்தது. இவர் இந்த வசனத்தை வச்சு பேசுறாரு. எல்லாரும் தொடப்பட்டார்கள், அந்த குடும்பத்தின் மக்களும் தொடப்பட்டாருங்க. ஆனால் இவர் தேடி தேடி பார்க்குறாரு, அந்த பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தைய காணோம். 25 வயசு கொண்டாடுற அந்த நபரை காணோம். இவர் நினைச்சார், ஒருவேளை எங்கேயும் போயிருப்பாங்களா இருக்கும், யோசிச்சு பிரசங்கமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாம் ஜபம்லாம் முடிஞ்சுது. இப்போ அந்த குடும்பத்தின் மக்கள் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. ஐயா ரூமுக்கு வாங்க ஐயா. இவருக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு. அவங்க பின்னால் போனால் 25 வயது வாலிபன் அப்படின்னு சொல்லப்பட்டவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்குறான். அந்த அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க, இவனுக்கு தான் 25 வயசு. அவரால் நம்ப முடியல, இவ்வளவு பலவீனமாக இருக்கிற பிள்ளையா. அப்போ இவர் யோசிக்கிறாரு, இப்படி இந்த புள்ள பலவீனமாக இருக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா வேற ஏதாவது பிரசங்கம் பண்ணியிருக்கலாமே இல்ல. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சும்மா மேலோட்டமாக பேசிட்டு வந்துட்டனே அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அந்த பெற்றோர்கள் சொன்னாங்களா, ஐயா என் பிள்ளைக்கு 25வது பிறந்தநாள் கொண்டாடும் போது உண்மையிலேயே எங்களுடைய மனதின் ஆழத்திலிருந்து சொல்கிறோம், கர்த்தர் எங்களோடு பேசினார். என் பிள்ளையினுடைய பலவீனத்தை நினைச்சு நாங்கள் கலங்கிட்டு நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி எங்களை தேற்றி இருக்கிறாரியா. அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதை குறித்து அவர் எழுதும்போது இப்படி எழுதுறாரு, என்றைக்கோ பவுல் பட்ட அந்த பாடுகளின் மத்தியில கர்த்தர் தந்த அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில இருந்த ஒரு குடும்பத்திற்கு அந்த வார்த்தை ஆறுதலாயிருக்கிறது. இப்போ இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படி, மற்றவர்களுக்கு தேறுதலாக இருக்கும்படி, சமாதானத்தை தருகிறவர்களாய் இருக்கும்படி. அப்போ பாடுகளை குறித்து துக்கப்படுகிறவர்களாய் வெட்கப்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. காரணம் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். நான் பதறதுனாலையும் வேதனைப்படுறதுனாலையும் ஒன்றும் சாதிக்க போறதில்ல. அவர் பார்த்து கொள்வார். ஆகவே அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவர் மேல நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். இதுதான் நீங்களும் நானும் இந்த மாதத்தில் சொல்ல போகிறோம். என் ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன், அவர் மேல நான் நம்பிக்கையாயிருக்கிறேன், அவர் என்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என்னை காக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், பேதுருவை போல நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழாத. பேதுருவை போல என்னை நம்பாமல் என்னை விசுவாசிக்காமல் நீ வாழாத. அப்படி வாழ்ந்தால் அலசடிப்படுவாய். அப்படி வாழ்ந்தால் உன் அற்புதங்களை நீ இழந்து போகிறாய். சந்தேகப்பட்டு வாழ்ந்தால் நீ ஆண்டவரை குறை கூறுகிற நிலைக்கு தள்ளப்படுவாய். அதுக்கு பதிலாக ஒரு காரியத்தை செய்யணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரை நான் நம்பி இருக்கிறேன், ஆகவே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். இந்த மாதம் நீங்க மூழ்கி போக விடாதபடி கடலின் மேலே நடந்த பேதுருவை போல கர்த்தர் உங்களை நடக்க பண்ண போகிறார். பிரச்சனைகளும் போராட்டங்களுக்கும் மேல நீ நடக்க போற.
உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்தி நிறுத்த போகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உன்னை உயர்த்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையை மாற்றும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல வரும்பொழுது உன்னுடைய நிலைமையை நினைத்து நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எல்லாம் செலவழிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை, எல்லா விதத்திலும் நாங்கள் குறைவுபட்டு போயிருக்கிறோம், எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருக்கிறது, நாங்கள் எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க, எந்த நம்பிக்கையுமே இல்லை, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை அனுமதித்திருக்கிறீர் என்கிற கேள்வியோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் தனிப்பட்ட முறையில் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் நம்பாமல் போனாய்? உன்னை அழைத்த ஆண்டவரை நீ நம்பாமல் போனதுனாலதான் சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் உன்னை வீழ்த்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் அறிந்திருக்கிறேன், நீர் என்னை பாதுகாக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களை அழைத்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவர். எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீர், இனிமேல நீர் நடத்தவும் வல்லவராய் இருக்கிறீரப்பா. பேதுருவை கடலின் மேல நடக்க பண்ணின கர்த்தர் எங்களுக்கும் நீர் உதவியாய் இருக்கிறீர். பேதுருவை போல நாங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறவர்களாய் அல்ல, அழைத்த தேவன் மேல நம்பிக்கை இழந்தவர்களாய் அல்ல, அழைத்த தேவன் யார் என்பதை அறிந்து அவர் மேல நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அலசடிகள் எல்லாம் மாறட்டும், அற்புத குறைவுகள் மாறட்டும், கர்த்தரை குறை சொல்லுகிற அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். கர்த்தரை பற்றி கொண்டு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய். வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி, உம்முடைய கிருபையை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.